இப்போ பார்த்தீங்கன்னா 8th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 8th எக்ஸசைஸோட டைட்டில் என்ன அப்படின்னா பாருங்கள், டோட்டல் மார்க்ஸ் யூஸிங் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நம்ம மார்க்கு கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அரேக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆக போகுது. சரிங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் அவ்வளோதான். என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் என்ன, அவனுடைய நேம் என்ன. சரிங்களா, ஒரு 6 மார்க்கு கொடுக்குறோம். சரிங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 6 மார்க் வந்து அடிஷன் பண்ணி அதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து எப்பவும் போல் உள்ளே லாகின் பண்ணிட்டோம். சரிங்களா, எப்படி லாகின் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துங்க. இப்போ ஆல்ரெடியே நான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ வந்து 8th எக்ஸசைஸு ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் கொடுத்து இங்கே வந்து 8th எக்ஸசைஸ் இங்கே ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் வரும். இங்கே பாருங்கள் 8th எக்ஸசைஸ் 8th இங்கே வந்து ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா 8th எக்ஸசைஸ் ஓப்பன் ஆச்சு. சரிங்களா, இப்போ என்னென்ன டீட்டெயில் வேணும். இப்போ இன்ட்டுங்கிறது வந்து நம்பர்ஸில் வரும், டோட்டலுங்கிறது நம்பர்ஸ், கேருங்கிறது நேமு, இன்ட்டு மார்க்ஸ். சரிங்களா, நம்பர்ஸ் வரதெல்லாம் இன்ட்டில் கொடுக்கணும். சரிங்களா, நேம் வந்து கேரக்டரில் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை இது பண்ணியிருக்கிறோம். இங்கே வேரியபிள் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இந்த டபுள் ஸ்லாக்ஸுக்கு அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து சும்மா அதோட கான்செப்ட் என்ன தான் சொல்கிறது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. சரிங்களா, அப்படி இருந்ததுன்னா டெலீட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. சரிங்களா, ஓகேவா. நீங்கள் டைப் பண்ணுறப்பே வந்து நீங்கள் எரர் வருதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அங்கே பாருங்கள் வாய்டு மெயின் இருக்குது தெரியுங்களா. இந்த வாய்டுக்கும் மெயினுக்கும் கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரே சேமாக ஒரே இதில் வச்சிங்க அப்படின்னா எரர் வரும். இப்போ பாருங்கள் அதோட கலரே டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் ரெண்டு என்னாச்சு, க்ரீன் கலரில் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல எரர் வருதுன்னு அர்த்தம், ரிட்டன் வேல்யூ. சரிங்களா, இப்போ வந்து நம்ம வேல்யூ கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கு, இங்கே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா printfல ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் என்ன, அவங்களுடைய நேம் என்ன, அவங்களுடைய மார்க்ஸ் என்ன, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கு, 6 வேல்யூ. இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம் 6 வேல்யூஸு. சரிங்களா, இங்கே எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கு, 6 வேல்யூ கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா, 6 வேல்யூ. ஸோ 6 வேல்யூ நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி அதோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதா இதோட கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ வந்து எப்பவும் போல் கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறதுக்கு Alt F9. சரிங்களா, Alt F9 கொடுக்குறோம். இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிட்டோம். இப்போ என்ன போட்டிருக்குது, என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து என்டர் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாம், 10 20 கொடுக்க வேண்டாம், ஒரு 2 3 அந்த மாதிரி கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ 2 தான் கொடுக்குறேன். 2 ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயிலை என்டர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்ன போட்டிருக்கு, என்டர் த ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 1. இப்போ வந்து ரோல் நம்பர் 1 என்டர் தட்டிட்டேன். சரிங்களா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வரணும். சரிங்களா, ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வரணும், இதில் வரல. ஏன் அப்படின்னா ப்ரோக்ராமில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ வந்து மார்க் என்ட்ரி பண்ணுறேன். 1 2 3 4. இப்போ மடி வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் நம்ம என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கோம், 2 ஸ்டூடெண்ட். இப்போ ஒருத்தரோட ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ தான் இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து செகண்டுன்னு கொடுக்குறோம். என்டர் தட்டுறோம். ஸ்டூடெண்ட்டோடைய நேம் என்ன, இப்போ வந்து ஏ என்டர் தட்டுறோம். இப்போ வந்து மார்க்கு இங்கே வந்து கண்டினியூஸாக நம்ம டைப் பண்ணனால அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து என்டர் த ஸ்டூடெண்ட், இப்போ மார்க் என்டர் பண்ணுறோம். இப்போ வந்து அதே வந்து 2 3 4 5 6 7 இப்போ மார்க் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ வந்துருச்சுங்களா. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் என்ன 0, அவங்களுடைய நேம் என்ன நம்ம கொடுக்கவே இல்லை, அதனால் ஐஃபன் வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் மார்க் என்ன 21. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில், இது வந்து செகண்டு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, இது செகண்டு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு, கீழே இருக்கிறது செகண்டு. ஸோ இதுதான் வந்து 8th எக்ஸசைஸோட அவுட்புட்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில் தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, அவங்களுடைய மார்க்கு எல்லாம் என்ட்ரி பண்ணால் அதோட ஆட் பண்ணி அந்த மார்க் மட்டும் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான்
இதோட கான்செப்ட். ஓகேங்களா, அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் தான் இது. பாருங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா, எத்தனை ரெக்கார்ட்ஸு. இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து இங்கே என்ன வந்துருக்குது பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு வந்து printf இருக்குது. இந்த printf அப்படியே டிஃபால்ட்டாக வரும். இந்த scanf-ல தான் வந்து வேல்யூ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா, இங்கே வந்து அட்ரஸ் சிம்பிள் போடல. அதனால தான் வந்து என்னாச்சு, நேம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் எரர் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு கொடுக்கணும். சேவுக்கு ஷார்ட்கட் கீ F2, ஓப்பனுக்கு F3 ஷார்ட்கட் கீ, இல்லைன்னா ஃபைலுக்குள்ளே போய் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நேம் டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் 6 ஸ்டூடெண்ட்டோடைய 6 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதுங்களா, இதுதான் வந்து 8th எக்ஸசைஸு. ஓகேங்களா, இப்போ போல் பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.